சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 மீனராசிக்கு உண்டான பலன்களை சற்று விரிவாக பார்ப்போம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு ஏறுமுகமான வருடமாகவும் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வருடமாகவும் அமைகிறது. 12ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்கின்றாரே, 7.5 சனி நடக்கின்றதே, அச்சப்பட வேண்டாம். மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மையையே நிச்சயமாக வழங்குவார். அதே மாதிரி தங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார். தன வரவுகளை உறுதியாக உங்களுக்கு தருவார். அதே மாதிரி குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் பாவத்திற்கு பெயர்த்தி அடைந்து விடுவார். அதே மாதிரி தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே தான் முழுவதுமாகவே ராகு பகவான் 7வது ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்றார். இந்த வருடம் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லணும்னா நிறைய ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதற்கும் நிதான போக்கை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சய வளர்ச்சியும் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கின்றது. என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். குறிப்பாக இந்த வருடத்திலே நீங்கள் நரசிம்மர், சுதர்சனர், அப்புறம் பைரவர், சேத்திரபாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள், சுடலை மாடசாமி, காத்தவராய சுவாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மதுரை வீரன், சங்கிலி கருப்பன், கருப்பண்ண சுவாமி, ஐயனார், சுடலை மாடசாமி, அடைக்கலம் காத்த தர்மசாஸ்தா அப்படின்னு நிறைய இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வங்கள், உங்களுக்கு குலதெய்வத்துடன் எந்த காவல் தெய்வம் சம்பந்தம் படுகின்றதோ அந்த காவல் தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் எதுக்கெடுத்தாலும் குலதெய்வம் சொல்றீங்க? குலதெய்வங்கிறது என்ன அப்படிங்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள், நம்மளுடைய பரம்பரையிலே நம்மளுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அவர்களுடைய பாட்டன், பூட்டன், ஓட்டன் அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு முன்னோர்கள் வழிபாடு செய்த அந்த தெய்வங்கிறது தான் குலதெய்வம். அந்த தெய்வம் எந்த ஒரு தெய்வம் என்னுடைய தந்தையாருக்கும், என்னுடைய தாத்தாவுக்கோ, என்னுடைய குலதாத்தா, எழுதாத்தா, என்னுடைய பாண்டனுக்கோ, பூட்டனுக்கோ எது ஒரு நல்ல அனுக்கிரகத்தை செய்து அவர்கள் அதிலே திருப்தி அடைந்தார்கள் என்றால் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்ததுனால தான். அந்த குலதெய்வம் தான் அவர்களுக்கு நன்மையை செய்தது. அதே இன்னும் சொல்லணும்னா எனக்கும் அதே குலதெய்வம் தான் நன்மையை செய்து கொண்டு இருக்கின்றது. என் குழந்தைகளுக்கும் நிச்சயமாக செய்யும். என்னுடைய பரம்பரைக்கும் அந்த குலதெய்வம் நன்மையை செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஒரு முக்கியம். அந்த ஒரு விஷயத்தினால குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யாமல் எந்த வழிபாடை நீங்கள் செய்தாலும் அது சுபிக்ஷமாகவே அமையாது, உங்களுக்கு நன்மையாக அமையாது. நம்ம நிறையா ஒரு லைட்டு, ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கலாம், கேமரா இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, கார் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்னவோ உபகரணங்கள் இருக்குது எல்லாம் இருக்கும். எது இருந்தாலும் அதற்கு முக்கிய பொருட்கள் அப்படின்னு முக்கியமான வஸ்து அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி, அந்த மின்காந்தம் அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இருந்தால் தான் எல்லாமே வேலை செய்யும். இது எதுவும் மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது. அது மாதிரி நாம் எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். சிவபெருமான், முருகப்பெருமான், மகாலட்சுமி, பெருமாள், விநாயகர், முருகர், அம்மன் எல்லாத்தையும் வழிபாடு செய்யலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால்தான் எல்லா தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக 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 அவசியம். நல்ல பலன்களை உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் உங்களுடைய 11ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் பாவத்தில் இருப்பதனால நல்ல யோக பலன்கள். குரு பகவான் 10ஆம் அதிபதி, அவரும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பிலே வருகிறார். குறிப்பாக உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நேர்கதியிலே செல்லுவதனாலே கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே இந்த வருடம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் முன் சொன்னது போல குலதெய்வ வழிபாடுகள், காக்கக்கூடிய க்ஷேத்திர பாலகர் வழிபாடை செய்யுங்கள். நல்ல பலன்கள் இந்த 2024 உங்களுக்கு வழங்கும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2024 பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீனராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான்.
மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9 பாதங்கள் இந்த மீன ராசியில் இருக்குது. மீன ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 12வது ராசி, மோட்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க குரு ராசிநாதனாக வர்றனால அடுத்தவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. யாராவது இவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டாங்கன்னா கட்டாயம் அந்த ஹெல்ப்பை அவங்களுக்கு செய்வாங்க. இவங்களோட தகுதிக்கு மீறியாவது அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொறுமையானவங்க, தன்னம்பிக்கையானவங்க, அமைதியானவங்க, யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணத்தை பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. மனுஷனோட மனசுக்கும் குணத்துக்கும் தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிக்கனமாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7.5 சனியோட முதல் பாகமான வரிய சனியில் இருக்கும். இது வரைக்கும் லாப சனி, பெரிய பணம் வரும்னு சொன்னாங்கங்க. எனக்கு அவ்வளோலாம் பெருசாக பணம் வரல. அப்படி பணம் வந்தாலும் அந்த பணம் எங்கே இருந்ததுன்னு தெரியாமல் போயிருச்சு அப்படின்னு ஒரு கவலையில் இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது விரயசனி காலம். விரயசனி காலமாக உங்களுக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை, குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மேஷத்தில் இருக்கார். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 2ஆம் இடத்துலேருந்து குரு எங்கே பார்க்குறாரு? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மேஷத்தை, 6ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு எங்கே இருக்கார்? ராகு உங்கள் ஜென்ம ராசியான மீனத்திலேயே இருக்கார். கேது எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கன்னியில் இருக்கார். இதுதான் 2024க்கான மிக முக்கியமான கிரக அமைப்புகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை 2ஆம் இடத்துல, குரு 2ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதி கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். குருனா பெரும் பணம், திடீர்னு ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். உங்கள் பேச்சை, உங்கள் அறிவுரையை அடுத்தவங்க கேட்டு நடப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது நடக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை 6ஆம் இடத்துல படுது. அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தற்பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னாலும் அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடியறதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதுவும் எப்படி முடியும்? உங்களுக்கு சாதகமாக குருவோட பார்வை அங்கே படுறதுனால உங்களுக்கு சாதகமாக அந்த கேஸ் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், சனியோட பார்வையும் 6ஆம் இடத்துல படுது. அதனால் புதுசாக நீங்கள் யார் மேலேயும் கேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்களாக போகாதீங்க. ஏற்கனவே நடந்துட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும், அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே, நம்ம வந்து கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, நோய் எதிரி கடன்லாம் நமக்கு இல்லை, குருவோட பார்வை பட்டுருச்சு, நாம் அடுத்தவங்கள கேஸ் போடலாம் அப்படின்னு போனீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ஒரே சனி நடக்குதுங்க, கடன் பிரச்சனை எப்படி எங்களுக்கு தீருங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குருவோட பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல கடன் ஸ்தானத்தில் படுது. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ பணவரவு வரும். பணவரவு மூலியமாக கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணனா அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி குருவோட பார்வை 8ஆம் இடத்துல படுதுங்க. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அது திடீர்னு ஒரு பண வரத்துக்கான அமைப்பு, லாட்ரி யோகம், இந்த மாதிரியான யோகம். இன்சூரன்ஸ் மூலியமாக பணம், இன்சூரன்ஸ் பணம் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருக்குது, அந்த பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க, அந்த பணம் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும். அந்த பணமும் இந்த சமயத்தில் வர்றதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி குருவோட பார்வை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் படுது. அப்போ உங்கள் தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சரியான வேலையால் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, சரியான பார்ட்னர்ஸ் கிடைக்கல, என்னால் அமௌண்ட்டை போட முடியல, தொழிலை விரிவாக்கம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் விரிவாக்கம் பண்ண முடியல, ஃபினான்ஸ் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க.
சுய ஜாதகத்தில் கூட்டுத்தொழில் பண்ணலாம் அப்படின்னு அமைப்பு இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க பணத்தின் மூலியமாக நீங்கள் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தொழில். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ரொமோஷன்ஸும் கிடைக்கல, எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல, அதே மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் சொந்த ஊர் கேட்டுட்ருந்தேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கட்டாயம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். அலைச்சலோட கட்டாயம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஏன் கொஞ்சம் அலைச்சல் வருதுன்னா சனியோட பார்வையும் அந்த 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் படுது, குருவோட பார்வையும் படுது. அப்போ சனி என்ன பண்ணுவார், கொஞ்சம் அலைச்சலோட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரை கொடுப்பாரு. குரு என்ன பண்ணுவார்னா கட்டாயம் ட்ரான்ஸ்ஃபருங்கிற ஒரு அமைப்புக்கு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துலேயும் தொழிலையும் நல்லாயிருக்கும், நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அந்த வேலையாட்களோட உண்மையான உழைப்பின் மூலியமாகவும் நீங்கள் அவங்கள எவ்வளோ தூரம் கேர் பண்ணிக்கிறீங்கிறதையும் பொறுத்து உங்கள் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் போய் தொழில் அமையறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டுக்கான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா விரோதியால் கூட உங்களுக்கு நன்மை. அவர் ஏதாவது உங்களுக்கு கெடுதல் நினைக்க போவார், ஆனால் அதுவே உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடியது சூப்பராக உங்களுக்கு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஞாபக மறதி வரும், அதில் கவனமாக இருங்க. 7.5 சனி சோம்பல் வரும், சோம்பலை ஒதுக்கி வைங்க. நிறைய உடற்பயிற்சி செய்யணும், வாக்கிங் போகிறது, நிறைய வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்கிறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆற்றல் கிடச்சி மனமும் வலிமையாகும், உடலும் வலிமையாகும். கால் வலி வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல, நிறைய ஊரில், நிறைய நாட்டில் பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு சோம்பலை மட்டும் ஒதுக்கி வச்சு படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. காதல் கை கூடுறதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது. ஆனால் புதிய காதலை பருவத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காதல் உங்களுக்கு சரியில்லாத காதலாக இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. 2ஆம் திருமணம் காத்திருக்கிறவங்களுக்கு கட்டாயம் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் மருத்துவ ரீதியாக ஒரு டெஸ்ட் எடுத்து அதன் ட்ரீட்மெண்ட் மூலிமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க, நீட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனமாக படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு இந்த வருஷத்துக்கான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி தந்தை மூலியமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது. தந்தை வழி சொத்து, தந்தையோட ரிட்டையர்மெண்ட் பணம் வர்றது, அதே மாதிரி தந்தை மூலியமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது வர்றது, இது எல்லாத்துக்குமே நல்ல சாதகமான அமைப்பாக இருக்குதுங்க. ஆனால் ஒரே விஷயம், ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா சனியோட பார்வை தந்தை ஸ்தானத்தில் படுது. அப்போ அவரோட உடல் ஆரோக்கியம், அவரை ஹாஸ்பிட்டல் முறையாக ஒரு ஹெல்த் செக்கப் கூப்பிட்டு போகிறது, சத்தான உணவுகளை வாங்கி கொடுக்கறது, அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பா நல்லா இருப்பார். அவர் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயனாலும் குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்கள் முக்கியமாக எதிர்பாலினத்திற்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மீடியாவில் இருக்க பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடமாக இது இருக்க போது. ஆனால் பெண்கள் மற்ற பெண்கள் சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம்னாலும் கணவர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி செய்யுங்க, அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கணவரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு செலவு பண்ணும்போது திட்டமிட்டு செயல்படுத்துங்க. குழந்தைகளோட கல்விக்காக செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பொது பொருட்கள் ஏதாவது வாங்கிறதுக்கான ஒரு சுப செலவு எல்லாம் பண்ணுங்கள். நிறைய பயணம், ஆன்மீக பயணம் போயிட்டு வாங்க. எப்படி இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது விரயம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ நம்ம சுப விரயமாகவோ இல்லை 4 இடத்த போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மனசு அமைதியாகும், ஒருமுகப்படும். அதன் மூலியமாக நம்ம அடுத்த வேலையை சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் 7.5 சனி அப்படின்னு பார்த்து கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு 80% இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தி சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த வருடம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா
சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நாமகிரி தாயார் வழிபாடு, அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிவ நடிகார்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். கம்பளி தானம் பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வருடத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கடக்கலாம். ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த வருடம் இனிய வருடமாக அமைய எல்லாம் உள்ள சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த என்னுடைய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த பதிவை பார்க்கிறோம். எப்படி இருக்குது, இவ்வளோ நாள் எப்படி இருந்தது, இத்தனை நாட்களாக கடந்த 2ஆம் வருஷம், 1ஆம் வருஷம், 1 வருஷம் இது எதுவுமே உங்களுக்கு சரியில்லை. சனி 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கார். தேவையில்லாத ஒன்று வழக்குகள், வாகன பழுதுகள், 1 ரிப்பேர் ஆச்சுன்னா அடுத்தது 3, 2 வீலர் ரிப்பேர் ஆச்சுன்னா கார் ரிப்பேர். இது சரி இருக்குல்ல, அதுக்குள்ளே இது இந்த பழுதுகள், வாகன பழுதுகள், வாகன செலவுகள் இந்த மாதிரி கொடுப்பார். உடல்நல கோளாறு, மருத்துவ செலவுகள், ஆறாத புண்கள், கான் சம்பந்தமான வலி, சுகர் பிரச்சனைகள், சர்க்கரை நோய் அப்படிங்கிற ப்ராப்ளங்களில் தெளிப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பேச்சின் மூலம் பகைமை உண்டாகும். அதாவது சட்டம், நீதிமன்றம், காவல்துறை பிரச்சனைகளை கூட சந்திக்கக்கூடிய வைப்பை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நல்லா இருக்கார். ராகு கேது அப்படிங்கிறவர் சரியில்லை. கடந்த ஆண்டு பலவித துன்பம் துயரங்களில் இருந்து வந்த தங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ராசிநாதன் 2ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருந்தார். ராகு பயிற்சியாக ஒரு ராசிக்கே வந்துட்டார். ராகு ராசிக்கு வரும்பொழுது குரு வீட்டில் ராகு, குருவோடு இருந்த ராகு குரு வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போது நன்மைகளும் நடக்கும், தேவதையும் நடக்கும். ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, யோகக்காரன் திடீர் யோகத்தை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், வெளிநாட்டு பிரயாணங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆக வேண்டும் மீனராசினே என்று. நீங்கள் வேண்டாம்னாலும் வரமாட்டாங்க, வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆகணும். வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் நிர்வகித்தரும், வெளிநாட்டு செய்திகள் நிர்வகித்தனர். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செஞ்சிருக்கிறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள்லாம் குவிந்த வண்ணம் இருக்கு. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், சிலவாரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாது. குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வகை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம்ங்கிற இடத்துல இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் இருந்து வந்த சந்தேகங்கள் விலகும், பிரியங்கள் அதிகமாகும். சொல்வாக்கு அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். தனம், பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய நண்பர்கள், புதியதொரு நபர்கள், புதிய மனிதர்கள் சந்திப்பால் புதியதொரு தொழில், புதியதொரு விஷயம், புதியதொரு வருமானம் இதெல்லாம் ஏற்படும். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. பெண்களுக்கு மிகச்சிறப்பான யோகம். 7ஆம் இடத்துல கேது. எவ்வளோ நாளாக எனக்கு அந்த கணவன் வாரி பிரச்சனை அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். கணவனுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள், பிரிந்து வாழ்ந்தது, இதெல்லாம் நிவர்த்தியை அந்யோன்யங்கள் ஏற்படும். மகன் வீட்டிலும் கேது. ஞானம் அதிகரிக்கும், அறிவு உண்டாகும், உங்கள் திறமையை வெளிக்காட்டலாம். மிகச்சிறப்பான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ தான் வெளியிலே தெரியும். இவ்வளோனால ஏதோ ஒரு மயக்கத்தில் எங்கேயாவது ஒரு அடைஞ்சிருந்த நீங்கள் இப்போ அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கையை வந்தவர்கள் இப்போ தான் தெரிந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு. அதற்கு உண்டான அமைப்புங்கிறது இப்போ தான் வருது. உடன் வீட்டில் கேந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய வித்தை, பெயர், புகழ் இதெல்லாம் வெளியில் தெரியும். குறிப்பாக ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், காவல் அதிகாரிகள், சட்டத்துறை, நீதிமன்றம், இராணுவம், மின்சாரம், இசைத்துறை, கேளிக்கை, விளையாட்டு, பத்திரிகை, பிரஸ், மீடியா, போக்குவரத்து துறை இதெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை. பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள், வருமானம் அதிகரிக்கிறது, எல்லாமே ஏற்படும்.
பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை மிகச்சிறப்பு. கல்வி பெறக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கல்வித்துறை சார்ந்து விளங்கும். கல்வி கூடங்கள், கல்வி சாலைகள், கல்லூரிகள், வீட்டில் வளர்த்தக்கூடியவர்கள், பாடசாலைகள், வித்தியாசாலைகள், கம்ப்யூட்டர் சென்டர், ஜெராக்ஸ், பயிற்சி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தவங்களுக்கு சென்டர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் வருவாய் இந்த ஆண்டு ஏற்படும். மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். உலோகத்துறை பண்ணக்கூடியவர்கள், ஜவுளி வியாபாரிகள், நூல், பருத்தி, பஞ்சு, ஸ்டோன்ஸ் வியாபாரிகள், ஃபேன்சி பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான லாபங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மை உண்டாகுது. புதிதாக அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு பணி நியமனம் அப்படிங்கிறது உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் தங்க தடையின்றி நடக்கும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட கருவூலங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். பொதுவாக வேதராசி அப்படிங்கிறதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாகத்தான் இருக்குது. மிக சிறப்பான ஒரு நன்றி தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் இந்த பலன்களை கணிக்க முடியும். நம்ம சொந்த ஜாதகத்தில் அங்கே 0வாக இருந்ததோ இது இங்கே பேசாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். இந்த 24 மட்டும் நமக்கு நல்லா இருக்குவா, 24வது வருஷமாவது நமக்கு நல்லா இருக்குவான்னா இதை மட்டும் நினச்சி பிரயோஜனம், அதையும் பார்க்கணும். அதுவும் என்ன இருந்தால் மேற்சிறப்பு முன்ன மாதிரி யாரும் கிடையாது. இப்போ சொந்த ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன பண்ணுறது, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் கீழே என்னுடைய தொலைபேசி எண் அப்படிங்கிறது வரும். தாராளமாக அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை மிக துல்லியமாக தெளிவாக என்னிடம் கணித்து பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஆண்டுக்கு ஒரு முறையாவது பார்க்கணும் சொந்த ஜாதகம். அப்படி பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணி இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு தாங்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த ராகுகேது. அதிகப்படியான வருஷங்களில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது 4 கிரகங்கள் மட்டும்தான். அது ஒன்று சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். 2வது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ராகுகேது 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள். 3வதாக சொல்லக்கூடியது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொற்ப நாட்களில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதால அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. அப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பலாபலன்கள் பற்றி வீடியோக்கள் போடுறது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அதற்குண்டான பரிகாரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவார். அந்த வகையை நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இந்த ராகுகேது பயிற்சி வீடியோ என்னென்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதில் அதை பார்த்துட்டு நிறையா நேயர்கள் நீங்கள் பலாபலன்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னாலே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுனால இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம் தான் என்ன, பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், உண்மையான பரிகாரம் என்ன, எந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு முழு பலன்களும் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது குரு பயிற்சி அப்படிங்கிறதுனா குரு பகவான் 2, 4, 5, 7, 9 படத்துக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் 3, 6, 11க்கு நல்லதை செய்வார், மற்றவங்க தீமையை செய்வார். ராகுகேது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராகு ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் கேது அந்த ராசி கெட்டதை பண்ணும், கேது ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் ராகு ஒரு ராசி கெட்டதை பண்ணுவார். அப்போது ஒரு ராசிக்கு ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டதை பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டதை பண்ணார். இப்படி ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களே பரிகாரங்கள் கொள்ளக்கூடிய அவசியத்தில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா எப்போவுமே 2 கிரகங்கள் ஒரு ராசிக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகுகேது பயிற்சி ஏன்னா ராகுகேது இந்த பக்கம் திரும்பிப்போம், அந்த பக்கம் திரும்பிப்போம் அப்படிம்பாங்க ஜாதகத்தில் நவகிரகத்திலேயே. அப்போ ராகுகேது பயிற்சி எடுத்துட்டோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம்,
தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னா, அதாவது நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நோய் வர்றது இயற்கை. அதற்கு நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்றோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மூலமாக வரக்கூடியது. இப்போ கொரோனா வந்ததுன்னா ஒருக்கே வந்தது, அதனால் 4 பயிற்சியும் போது 12 ராசிக்கு வரும். இப்போ 12 ராசிகளும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முறையாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பூஜை, ஜபம், ஹோமங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல, புராணங்களில். இப்போ தனிப்பட்ட வகையில் ஒருவர் இந்த ராகு பயிற்சிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம்னா, ஒரு கும்பங்கள் வைத்து, கவசங்கள் வைத்து, ராகுக்கு அதிதேவதை காணி, கேதுக்கு அதிதேவதை மகாகணபதி, பிரச்சித்தி தேவதை இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து 10 கவசங்கள் பக்கம் வைத்து, கும்பங்கள் வைத்து, முறையாக ஜபங்கள் பண்ணி, ஹோமங்கள் செய்து, பிறகு தானங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்காரர் மட்டும் இந்த பரிகாரங்களை முறையாக ஆகம ரீதியாக, வேத ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக செய்ய வேண்டுமே. ஆனால் 30,000-40,000 ரூபா செலவாகும். யாராவது இந்த ராகு பயிற்சிக்கு அப்படி செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசனையாக தான் இருக்கும். அதனால தான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பலாபலன்களை எல்லாருக்கும் நாம் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் பலன் அடையணும். ஒருத்தர் மட்டும் பண்ணி ஒருத்தர் பலன் அடைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. பல கை தட்டுறதால் தான் ஓசை வரும், ஒருத்தர் தட்டினா ஓசை வராது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டோம். நமது நேயர்களும் நிறைய பேர் இந்த கருத்தை தெரிவித்ததுனால நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த போட்டிகள் பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை, நாங்களெல்லாம் இதில் கலந்துப்போங்கள, எல்லாருக்கும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். அதன் கருத்தின் அடிப்படையிலே அதன் மூலமாக நாங்களெல்லாம் கலந்து பேசி இந்த ராகு பயிற்சி பரிகாரம் அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பயிற்சியாக மாலை 3:30 மணி அளவில் எங்களது ஆலயத்தில் அந்த ராகு பயிற்சி பரிகார சிறப்பு ஹோமங்கள் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த ராகு பயிற்சின்னு எடுத்துன்னா, நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களே இதில் கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக ஒரு ராசிக்காரருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பெயருக்கு ரூபாய் 501 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கட்டணத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அதில் அந்த கட்டணத்தை செலுத்தினார். இந்த ராகு பயிற்சி என்று தங்களுக்கு ஹோமங்கள் செய்யும் பொழுது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அப்படிங்கிறது சங்கல்பம் செய்யப்படும். ஹோமங்களில் தங்கள் பெயர் செய்ய சொல்லி ஹோமங்கள் பண்ணப்படும். இது முறையான பரிகாரம். ஒருத்தர் தனியாக பண்ணால் அதிகமாக செலவாகும். பட் அதே சமயம் எல்லாரும் கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணி கொண்ட பலனையும் அடையலாம். 1.5 வருஷத்துக்கு 12 ராசியும் கஷ்டம்தான் பண்ணணும். பொதுவாக ராகு நல்லா இருந்தால் கேந்து சனி என்றால் சொல்கிற மாதிரி கேந்து நல்லா இருந்தால் ராகு. அப்போ பரிகாரங்களில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டே ஆகணும். அப்போ எளிமையான பரிகாரம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரூபாய் 501 நிர்ணயம் பண்ணி அனைத்து நேயர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு இந்த பலாபலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே நமது நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடனே முன்பதிவு கீழே தெரியக்கூடிய ஸ்கேனிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தினத்தன்று தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாக பூஜைகள், பரிகார ஹோமங்களில் தங்களுக்காக வேண்டி இரவு நேரத்தில் பிரார்த்தனை வைக்கப்படும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த 1.5 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகு பயிற்சியினுடைய பலாபலன்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று கூறி வாழ்த்தி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நெக்ஸ்ட்டு மீன ராசி பற்றி பார்ப்போம். ஸோ மீன ராசி 2024 அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, 23லேருந்து 24க்கு ட்ரான்சிஷன் ஆகும்போது மீனராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள்லாம் அவங்களுக்கு தரப்போகுது, அண்ட் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது, அண்ட் எதில் அவங்க ரொம்ப கவனிப்பாக இருக்கணும், அதெல்லாம் பார்த்துருவோம். சந்தோஷமா. மீனராசிக்கு உண்டான பலன்களை கேட்குறீங்க. தெளிவாக பார்ப்போம் இந்த 2024 மீனராசிக்கு. அதற்கு முன்பாக இந்த 2024 எப்படி இருக்குங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி 2023 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். கும்பராசிக்கு ஜென்மத்தில் இருந்து குரு பகவான் விலகினார். இந்த 2023 தான் விலகினார். அதனால் அதுக்கு முன்னாடி 12ல் குரு. கொஞ்சம் செலவுகள் சூழ்நிலை சகுந்தாப்பில் இல்லாமல் போயிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வேண்டி இருக்குது. ஆனால் இந்த வருஷம் 2ல் தான் குரு போகிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல மாற்றங்கள். ஜென்மஸ்தானாதிபதியே குரு தான் உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கெல்லாம். அவர் இப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, குரு பகவானுடைய அமைப்பு சாரங்கள் நல்லபடியாக போய் அவர் 3ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு.
ஜென்மஸ்தானாதிபதி 3ல் போகிறதே ஒரு ஏறுமுகமான மாற்றம்னே சொல்லலாம். ஏறுமுகமான வளர்ச்சிகள், நல்ல தொழில் அபிவிருத்திகள், சகோதரர்கள் மூலமாக நல்ல ஒரு அமைப்புகள், நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கிது. அப்புறம் சனி பகவான் 7.5 சனி நடக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஒரு குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் செய்யக்கூடிய செயலில் அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்த போதிலும் அவங்களுடைய செயல்பாடை அவங்க விடவே மாட்டாங்க. அதனால் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளாக இருந்தாலும் எல்லாமே சரியாக சீராகத்தான் இருக்கும். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதாவது 30 வயதை கடந்தவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய சனி பகவானினுடைய 7.5 சனிங்கிறது 2வது சனி. அதாவது முதல்ல வரக்கூடிய 7.5 மங்கு சனி, 2வது வரக்கூடிய 7.5 பொங்கு சனி, அடுத்து 3வதாக வரக்கூடியது போக்கு சனி, 4வதாக வரக்கூடியது தான் மரண சனி. அந்த வகையில் இந்த 2வதாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த 2வதாக உங்களுக்கு வருது அப்படின்னா 30லேருந்து 60 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சமயங்கிறது உங்களுக்கு 2வது சனி. இந்த பொங்கு சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா யோக பலன் நிச்சயமாக இந்த 7.5 சனி உங்களுக்கு கிடைக்கும். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்னு கேட்பாங்க. அப்படியாக கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் இந்த 2024 உங்களுக்கு வழங்குகிறது. இந்த வருடம் சிறப்பான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறார். இந்த வக்ரமாகிற காலமாக அக்டோபர் 15லேருந்து நவம்பர் டிசம்பர் முழுவதுமாக 2.5 மாதம் ஒரு வக்ரத்தில் போகிறார். இந்த மாதம் பேர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாதம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானினுடைய வக்ர காலம் கரெக்டாக சொல்லணும்னா ஜூன் 19லேருந்து அக்டோபர் 4 வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் போகிறார். 12ல் வக்ரம் அடைகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா சொல்லணும்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் மீனராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும். இந்த வருடம் மீனராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ராசிகள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு செல்லது என்னன்னா, எல்லோ செஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகம் அணியலாம். அதே மாதிரி வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவின் அம்சமாக இருக்கக்கூடிய நரசிம்மர், சுதர்சனர், சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன்கள் நிச்சயமாக இந்த 2024 உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்கட்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் ஞாயே நமார்கேன மஹீசாஹ கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அக்னியை முதலாக கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பரிணாமம் என்பது ஆரம்பமாகியது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று. அப்படியாக ஒரு மனிதன் இந்த நெருப்பை என்னால் மூட்ட முடியும், நெருப்பை என்னால் அணைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதே மனிதனுடைய முதல் பரிணாம விஞ்ஞான வளர்ச்சி. அப்படியான அக்னி முதலாக கொண்டு தான் வேதங்கள் துவங்குகிறது. அதுதான் ரிக்வேத காலத்தினுடைய ஆரம்பம். அக்னிமேகேலே புரோஹிதம் என்று ரிக்வேதம் ஆரம்பிக்கின்றது. அப்படியான அந்த ரிக்வேத காலம் அடுத்தபடியாக யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள். இந்த 4 வேதத்தினுடைய 6 அங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் ஷட் அங்கம், ஷடங்கம் என்று பெயர். இந்த 6 அங்கம், அதில் முக்கியமான 6 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு இதற்கு 6 அங்கம். இதைத்தான் நான் சுருக்கி ஷடங்கம் என்று சொல்கிறோம். அதிலே ஒரு முக்கியமான அங்கம் என்பதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் வானியலினுடைய தன்மை நம் வாழ்க்கையிலே எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது அலாதியானது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு குருநாதர் இறைவனுடைய அனுகிரகத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்று அவரிடம் 5 வருடங்கள் குருகுல வாசம் இருந்து ஆகமங்கள், திருமுறைகள் மற்றும் வேதத்தை அவரிடம் நன்கு
பயின்று அதற்கு மேல் பிரத்யேக குருநாதரிடம் 2 வருடங்கள் ஜோதிடத்திற்கென்று தனித்துவமாக நான் அவரிடம் அதை பயிற்சி செய்தேன். அதன் வாயிலாக இன்றைய தினம் கூட குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா 5000 ஜாதகங்களுக்கு மேல் பார்த்து பலன்களை சொல்லி அவர்கள் இன்றைய தினம் இறைவனுடைய அனுகிரகத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். இப்படியாக உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியடைந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பொருட்டும், உங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணம் கைகூடுவதற்காகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, மேலும் வாழ்வாதாரத்திலே உயர்ச்சி நிலையை எட்டுவதற்காக, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக, எதிரிகளை வெற்றி பெறும் பொருட்டும் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிய முறையில் இதை தொடர்பு கொண்டு அடியனுடன் பேசி உங்களுக்கு ஜாதகம் சார்ந்த தீர்வை பெற முடியும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.